ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், சிந்து பெருவி சீரியல் இனி வரப்போகிற எபிசோட்ஸ்க்கான ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். அடுத்தடுத்த சுவாரஸ்யங்களை தெரிஞ்சுக்கிறதுக்கு இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்கள். நம்ம சிவா இருந்துட்டு சிந்துக்கிட்ட, இங்கே பாரு சிந்து, நீ சாப்பிடாம இருக்கிறதுக்கு எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது சிந்து, முதல்ல சாப்பிடு சிந்து, எதுவாக இருந்தாலும் நம்ம அப்புறமா பேசிக்கலாம் அப்படின்னு சொல்லவும், இங்கே பாரு டாக்டரே, என்னால் அந்த வீட்டில் இருந்து ஒரு பச்சை தண்ணி கூட குடிக்க முடியாதுன்னு உங்ககிட்ட நான் ஏற்கனவே சொல்லிட்டேன். அது தெரிஞ்சிருந்தோம் இப்படி எனக்கு சாப்பாடெல்லாம் கொண்டு வந்து கொடுக்காத. அது மட்டும் இல்லாமல் இந்த விஷயம் பெரியம்மா தெரிஞ்சா கண்டிப்பா ரொம்ப வருத்தப்படுவாங்க. அத்தை உன் மேல உசுரே வச்சிருக்காங்க. அப்படி இருக்கும்போது நீ இப்படியெல்லாம் பண்ணனு தெரிஞ்சா அவங்க ரொம்ப கோவப்படுவாங்க. முதல்ல எனக்கு பரிதாபம் பார்க்காம இங்கிருந்து போங்க டாக்டரே அப்படின்னு சொல்லி நம்ம சிந்து சொல்லவும், இதை கேட்ட நம்ம சிவா இருந்துட்டு, இங்க பாரு சிந்து, எதுக்காக இவ்வளோ பிடிவாதம் பிடிச்சுக்கிட்டு இருக்க? எனக்கு உன்னை பார்த்தா எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு சிந்து, அதை நீ புரிஞ்சுக்கவே மாட்டியா? இங்க பாரு டாக்டரே, உனக்கு கஷ்டமா இருந்தா போய் உங்க பெரியம்மா கிட்ட பேசுங்க, பேசி என்னை வீட்டுக்குள்ள கூட்டிட்டு வாங்க. என்னை ஒரு ஸ்டோர் ரூம்ல தானே வச்சிருக்கீங்க, உங்க வீட்டுக்குள்ள கூட்டிட்டு போய் உங்க ரூமுக்குள்ள என்னை தங்க வைங்க. அதுக்கப்புறம் நீங்க எதுவா இருந்தாலும், எது வாங்கி கொடுத்தாலும், எது கொடுத்தாலும் நான் சாப்பிட்றேன் அப்படின்னு சொல்லிடுறாங்க. இதை கேட்ட உடனே நம்ம சிவாக்கு ரொம்பவே வருத்தமாயி அழுகிற மாதிரி ஆயிடுறாரு. அந்த நேரம் பார்த்து நம்ம மகா பார்த்துறாங்க. பார்த்த உடனே ரொம்பவே கோவமா, சிவா எதுக்காக அவகிட்ட எல்லாம் பேசிக்கிட்டு இருக்க, நீ முதல்ல இங்கிருந்து வா சிவா அப்படின்னு சொல்லவும், இதை கேட்டு நம்ம சிவா இருந்துட்டு, மா என்னம்மா இதெல்லாம், எதுக்காகமா அடுப்பெல்லாம் அவிச்சு விட்டீங்க அப்படின்னு சொல்லி கேட்கவும், இதை கேட்ட உடனே நம்ம சிந்து இருந்துட்டு பயங்கரமா ஷாக் ஆயிடுறாங்க. இங்க பாருங்க, நான் சாப்பிடாம இருக்கக்கூடாதுன்னு நீங்க நினைச்சிட்டீங்க, பரவாயில்ல விடுங்க, நான் சாப்பிடாம இருந்தா மட்டும் நான் இந்த வீட்டை விட்டு போயிடுவேன்னு நினைச்சுக்கிட்டு இருக்கீங்களா? கண்டிப்பா இந்த வீட்டை விட்டு நான் இந்த இடத்த விட்டு நகரக்கூட மாட்டேன். நீங்கள் இப்படியெல்லாம் பண்ணிட்டா நான் இந்த வீட்டை விட்டு போயிடுவேன்னு நினச்சிக்கிட்டு இருக்கீங்களா? கண்டிப்பாக இது எதுவுமே நடக்கவே நடக்காது அப்படின்னு ரொம்ப கோவமாக நம்ம சிந்து இருந்துட்டு மகா கிட்ட சொல்லவும், மகா இருந்துட்டு, இங்கே பாருடி, இவ்வளோ திமிரா பேசுறியாடி, இங்கே பாரு சிவா, இவ எவ்வளோ திமிரா என்கிட்டயே பேசுகிறான்னு பாரு சிவா, இவளை நீ சும்மாவே விடக்கூடாது சிவா, நீ போய் இவகிட்ட வந்து பேசிக்கிட்டு இருக்கே, உன் கூட பேசுறதுக்கு கூட தகுதி இல்லாத ஒருத்தி கூட எதுக்காக நீ பேசிக்கிட்டு இருக்க, முதல்ல நடு சிவா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மகா சொல்லவும், இதை கேட்ட நம்ம அதாவது சிந்து வந்துட்டு, இங்கே பாருங்கள், நான் டாக்டர்கிட்ட மட்டும் ஒரே ஒரு வார்த்தை சொன்னேன்னா போதும், கண்டிப்பாக எனக்காக அந்த சாப்பாடை எடுத்து என்னோடய வாயில் ஊட்டிவே விடுவார். அப்படி இருக்கும்போது நீங்கள் இந்த மாதிரி அதாவது டாக்டரை கண்ட்ரோல் பண்ணணும்லாம் நினைக்காதீங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இதை கேட்டுட்டு ஐஸ்வர்யா இருந்துட்டு, மா இவ என்னம்மா இவ்வளோ திமிராக பேசிக்கிட்டு இருக்கா, இவளுக்கு ஒரு அறை விடுமா, அப்போ தான் இவளுக்கு அதாவது புத்தியே வரும் அப்படின்னு சொல்கிறாங்க. இதை கேட்ட உடனே மகாக்கும் அப்படியே ஃபுல் எனர்ஜி வந்து பயங்கர எனர்ஜியோட அடிக்க போறாங்க. அந்த நேரம் பார்த்து நம்ம சிவா பிடிச்சிடறாரு. பிடிச்ச உடனே நம்ம சிவா இருந்துட்டு, இங்க பாருங்கம்மா, நீங்க ரொம்ப தப்பு பண்றீங்க அப்படின்னு சொல்லவும், சிவா என் கையை விடு சிவா, அவளை அடிக்காம விடவே மாட்டேன், அடிச்சா மட்டுமா அவ திருந்துவா, இங்க பாருமா, அவளை கையை வைக்கிறதுக்கு உனக்கு உரிமையே கிடையாதுமா, எதுக்காக அவளை அடிக்க போற அப்படின்னு சொல்லிட்டு இவங்க ரெண்டு பேரும் சண்டை போட்டுக்கிட்டு இருக்காங்க. மா அவளை விடவே விடாதுமா, கண்டிப்பா அவளை அடிச்சே ஆகணும், முதல்ல அவளை அடிமா அப்படின்னு சொல்றாங்க. இதை கேட்ட உடனே நம்ம சிந்து இருந்துட்டு ரொம்பவே கோவமா, என்ன அடிச்சிருவீங்களா, அடிங்க பார்க்கலாம், என் மேல கையை வையுங்க, அப்பா உங்களுக்கு தெரியும் அப்படின்னு சொல்றாங்க. என்னடி பண்ணுவ, என்ன பண்ணுவேன், உன்னை அடிச்சு தாண்டி பார்க்க போகிறேன் பாரடி, உன்னை அடிக்கிறேன் பாரடி அப்படின்னு சொல்லிட்டு அடிக்க போயிடுறாங்க. அதுக்கப்புறம் நம்ம சிவாவுக்கு ரொம்பவே கோவம் வந்து நம்ம மகாவை ஒரு அடியை அடிச்சிடுறாங்க. இங்கே பாருமா, உனக்கு சொன்னால் புரியவே புரியாதா அப்படின்னு சொல்லவும், என்ன சிவா இவளுக்காக என்ன அடிச்சிட்டியா சிவா நீ, இங்கே பாரு சிவா, நீ இப்படியெல்லாம் பண்ணுவேன்னு நினச்சி கூட பார்க்கல சிவா, அம்மானு கூட பார்க்காம 10 மாதம் சுமந்தனு கூட பார்க்காம இப்படி என்ன போட்டு அடிச்சிட்டு இல்லை, நான் இனிமே இவளை சும்மாவே விடமாட்டேன் சிவா, இவ உன்னை அவ்வளோ மாற்றி வச்சிருக்கா, நான் இது அன்னபொண்ணி அக்கா கிட்ட சொல்லவே போறேன் அப்படின்னு சொல்றாங்க. இதை கேட்ட உடனே நம்ம சிவா இருந்துட்டு, போங்கம்மா போய் சொல்லுங்க, நானே இந்த விஷயத்தை பத்தி அவங்க கிட்ட பேசலாம் தான் இருந்தேன், ஆனா எப்படி பேசுறதுன்னு தான் எனக்கு தெரியல, நீங்க இந்த விஷயத்த சொல்லுங்க, அதை வச்சே நானே என் மனசுல இருக்கிறதெல்லாம் அவங்க கிட்ட சொல்லிடுறேன் அப்படின்னு நம்ம சிவா மிரட்டவும், இங்க பாரு சிவா, அவ கூட பேசாத செய்யாதன்னு அன்னபூர்ணி அக்கா உங்ககிட்ட சொல்லியிருந்தாங்கல்ல, அவங்க பேச்சையும் மீறி நீ அவங்க கூட பேசியிருக்க, இவளை நான் சும்மாவே விட மாட்டேன், எல்லாத்துக்கும் காரணம் இவ தானே அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு டைம் போய் அடிக்க போறாங்க. அந்த நேரம் பார்த்து நம்ம அதாவது அன்னபூர்ணி வந்து வெளியே வராங்க. நம்ம சிவா இருந்துட்டு ரொம்பவே கோவம் வந்து திரும்ப ஒரு டே நம்ம மகாவை அடிச்சிடுறாங்க. இதை பார்த்த உடனே நம்ம மகா இருந்துட்டு, என்ன சிவா, என்ன அடிச்சுக்கிட்டே இருக்க, இவளுக்காக எவ்வளோ ஒருத்திக்காக என்னை அடிச்சுக்கிட்டே இருக்க, பெத்த தாயின்னு கூட பார்க்காம எனக்கு இவ்வளோ பெரிய மரியாதை கொடுத்துருக்கியா நீ சிவா அப்படின்னு சொல்லவும், இதை கேட்ட உடனே நம்ம சிவா இருந்துட்டு, இங்கே பாருங்கம்மா, உங்ககிட்ட நான் ஏற்கனவே சொல்லிட்டேன், அவள் என்ன பாவம் பண்ணா, சமைக்கிற சாப்பாட்டில் எரியிற போது போய் தண்ணியை ஊற்றுறீங்க, அது மட்டும் இல்லை
இல்லாமல் அவளை கொடுமைப்படுத்திக்கிட்டு இருக்கீங்க. அவள் என்ன பாவம் பண்ணா? முதல்ல இங்கேருந்து போயிடுங்கம்மா. உங்களை பார்த்தாவே எனக்கு ரொம்ப கோவம் வருது. எப்படி ஒரு பொண்ணு இவ்வளோ கொடுமைப்படுத்த முடியுது? உங்களுக்கும் ஒரு பொண்ணு இருக்குல்ல, அந்த பொண்ணு ஒரு இடத்துல கட்டி கொடுத்து அவங்க அந்த வீட்டில் இருக்கிறவங்க உங்கள் பொண்ணை இப்படி ட்ரீட் பண்ணா உங்களுக்கு எப்படி இருக்கும்? கஷ்டமாக தானே இருக்கும். உங்க பொண்ணுக்குன்னா ஒரு நியாயம், இன்னொரு பொண்ணுக்குன்னா ஒரு நியாயமா? என்ன இது அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே கோவமாவும் ஆத்திரமாவும் பேசவும் இதை பார்த்துக்கிட்டு இருந்த அன்னபூர்ணி இருந்துட்டு, சிவா என்ன சிவா, எதுக்காக உன்னோட அம்மாவை அடிக்கிற? மகா என்னாச்சு மகா அப்படின்னு சொல்லிட்டு பதறி போய் கேட்கலான்னு வராங்க. இங்க பாருங்கக்கா, சிவா யாருக்குமே தெரியாம இந்த இங்க இருக்காளே இவளுக்கு சாப்பாடு கொண்டு வந்து கொடுத்துட்டு இருக்கான். இதை பார்த்த உடனே சிவா, எதுக்காக சிவா இப்படியெல்லாம் பண்ற? அன்னபூர்ணியாக்கா இவ கூட பேசக்கூடாதுன்னே சொல்லியிருக்காங்க, ஆனால் இவளுக்கு சாப்பாடெல்லாம் கொண்டு வந்து கொடுக்குறே சிவா அப்படின்னு கேட்டதுக்கு என்னை அடிக்கிறான், அடித்து இனிமேல் இப்படிலாம் பண்ணாதானே சொல்கிறாங்க்கா. நீங்கள் தான் இவனுக்கு புத்திமதி சொல்லி எப்படியாவது ஒரு நல்ல வாழ்க்கையை அமைச்சு கொடுக்கணும். என்ன சிவா இதெல்லாம்? இங்கே பாருங்கள் பெரியம்மா, நம்ம எதிரியே இருந்தாலையும் அவங்க பசியும் பட்டினியுமாக இருக்கக்கூடாதுன்னு நான் நினைக்கிறவன். அப்படி இருக்கும்போது சிந்து இங்கே பசியும் பட்டினியுமாக இருக்கும்போது நம்ம எப்படி உள்ளே உட்காந்து சாப்பிட முடியும்? அதனால தான் பெரியம்மா சாப்பாடு கொண்டு வந்து கொடுத்தேன், வேற எதுக்காகவும் இல்லை அப்படின்னு சொல்லவும் இதை கேட்ட உடனே சிந்துக்கு ரொம்பவே ஷாக் ஆயிடுது. அதுக்கப்புறம் என்ன, நம்ம சிந்து இருந்துட்டு, என்ன டாக்டரே, என்ன நான் நான் சரியாக அதாவது நான் பசிய இருக்கணுன்றதுக்காக தான் எனக்கு சாப்பாடு கொண்டு வந்து கொடுத்தியா? இங்கே பாரு டாக்டரே, நீ எனக்கு பரிதாபம் பார்க்கவே தேவையில்ல. எனக்கு எதுக்காக நீ பரிதாபம் பார்க்கணும்? நீ எனக்கு பரிதாபமே பார்க்கவே தேவையில்ல. நான் கண்டிப்பாக அன்னபூர்ணி அத்தையோட மனசை மாற்றி கண்டிப்பாக அவங்க அவங்களோட வாயாலேயே நான் தான் அவங்க மருமகனை சொல்ல வைப்பேன் அப்படின்னு சொல்லிடுறாங்க. அதுக்கப்புறம் என்ன, நம்ம அதாவது மகா இருந்துட்டு, பாருங்கக்கா இவ எவ்வளோ திமிரான்னு பேசிக்கிட்டு இருக்கான்னு பாருங்களா, இவளை நம்ம சும்மாவே விடக்கூடாது, இவளை ஏதாவது பண்ணியே ஆகணும் அப்படின்னு சொல்லவும் இதை கேட்ட உடனே அன்னபூர்ணி இருந்துட்டு, இங்கே பாருடி, இதுக்கு மேலே ஏதாச்சும் பண்ணிக்கிட்டு இருந்தேன் அவ்வளோதான். உனக்கு காலையில் என்னடானா காஃபி போய் கிச்சனில் போட்டுக்கிட்டு இருக்க, இப்போ என்னடானா சிவா உன் பக்கம் இழுக்க பார்க்குறியா? இங்கே பாரு, நீ என்ன தான் பண்ணாலும் சிவா உன்னோட பக்கம் வரவே மாட்டான். நீ இந்த மாதிரி நாடகம் நடிச்சுக்கிட்டு இருக்கிறதெல்லாம் விட்டுட்டு முதல்ல உன்னோட வேலையை பாருப்போ அப்படின்னு சொல்லி சொல்லிடுறாங்க. அதுக்கப்புறம் என்ன, நம்ம சிந்து இருந்துட்டு ரொம்பவே வருத்தத்தில் அங்கே போய் உக்காந்து அழுதுகிட்டு இருக்காங்க. அந்த நேரம் பார்த்து நம்ம ஆறுமுகம் வராரு. வந்த உடனே நம்ம சிவா கிட்ட, இங்க பாரு சிவா, சிந்துவை நீ இவ்வளோ கஷ்டப்படுத்த விடக்கூடாது. நீ அம்மா கிட்ட பேசி சிந்துவை உள்ள கூட்டிட்டு போ, உள்ள கூட்டிட்டு போய் உன்னோட ரூம்ல தங்க வை. இப்போ உன்னோட பொண்டாட்டி தானே அவன், உன்னோட பொண்டாட்டியை நீ தானே பார்த்துக்கணும் அப்படின்னு சொல்லவும், இங்க பாரு ஆறுமுகம், நான் எப்படி இதெல்லாம் செய்ய முடியும்? கண்டிப்பா அன்னபூர்ணி அம்மாவோட பெரியம்மாவோட பேச்சை மீறி என்னால் எப்படி செய்ய முடியும்? என்னால் செய்ய முடியாது அப்படின்னு சொல்லிடுறாங்க. இங்க பாரு சிவா, கண்டிப்பா நீ சிந்து பக்கம் நின்றாதான் சிந்துவுக்கு கொஞ்சம் ஆறுதலாக இருக்கும். அவள் இருக்கிற நிலைமைக்கு யாருமே அவள் கூட ஆறுதலாக இல்லைனா அவள் எங்கே போய் நிற்பா சொல்லு? இங்கே பாரு சிவா, நீ எப்படியாவது அம்மா கிட்ட பேசி நீ அதாவது சிந்துவை உள்ளே கூட்டிகிட்டு வந்துடு சரியா அப்படின்னு சொல்லி பேசிக்கிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் என்ன, இதை பைரவையும் பார்த்துறாங்க. பார்த்த உடனே ரொம்பவே கோவமா, இங்கே பாரு, உனக்கு என்ன தப்பு பண்ணால் தண்டனை அனுபவிச்சே ஆகணும். அப்போ தானே இந்த தப்பு பண்ணதுக்கு நினச்சி ரொம்ப வருத்தப்பட முடியும். இந்த தப்பு பண்ணவே கூடாது இனிமே அப்படின்னு அவங்களுக்கு தோணும். இங்கே பாரு பைரவி, இந்த தப்பு பண்ணும் அவங்க தெரிஞ்சு பண்ணலையே, எப்படியாவது இந்த கல்யாணத்தை நிறுத்தணுன்றதுக்காக தானே இப்படியெல்லாம் பண்ணிட்டாங்க. அதுக்கு இப்படியெல்லாம் நம்ம அவங்கள கஷ்டப்படுத்தணுமா? அவங்க வேற எந்த தப்புமே பண்ணலையே. இங்கே பாரு, நான் அடிக்கடிக்கு இந்த வார்த்தையை உங்ககிட்ட சொல்லிட்டே இருக்கணுமா? இங்கே பாரு, என்னோட வாழ்க்கை உன்னோட வாழ்க்கைன்னு எல்லா வாழ்க்கையும் போனதுக்கு காரணமே அவ தானே. அவ மட்டும் நிம்மதியா இருந்துட முடியுமா? அது கடவுளுக்கு பொறுக்கலை. அதனாலதான் இப்போ எல்லா உண்மையும் எல்லாருக்கும் தெரிய வச்சிருச்சு அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் அன்னபூர்ணி இருந்துட்டு, இங்க பாருங்க, அவ கூட யாருமே பேசக்கூடாதுன்னு சொல்லிக்கிட்டு இருந்தனா இல்லையா, வாங்க உள்ள அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்டுட்டு போயிடுறாங்க. நம்ம அன்னபூர்ணிக்கும் மனசாட்சியே இல்லாம சிந்துவை ரொம்பவே கொடுமைப்படுத்திக்கிட்டு இருக்காங்க. இதுக்கப்புறம் ஆறுமுகம் இருந்துட்டு நம்ம அன்னபூர்ணி கிட்ட போயிட்டு, இங்கே பாருங்கம்மா, சிந்து எதுக்காகம்மா இவ்வளோ கொடுமைப்படுத்திக்கிட்டு இருக்கீங்க? இதெல்லாம் ரொம்ப தப்புமா. கோர்ட்லேயே 1 வருஷம் சிவா கூட சேர்ந்து வாழ தானே சொன்னாங்க. சிவாவை ஒரு பக்கமும் நம்ம சிந்துவை ஒரு பக்கமும் வச்சுருந்தா அது எப்படி அவங்க 2 பேரும் சேர்ந்து வாழ்கிறதா அர்த்தம்? இங்கே பாருமா, இதெல்லாம் ரொம்ப தப்புமா அப்படின்னு சொல்லவும், இங்கே பாரு ஆறுமுகம், இந்த விஷயத்தில் நீ தலையிடக்கூடாது, நீ இந்த விஷயத்தில் தலையிடாத சரியா அப்படின்னு சொல்லிடுறாங்க. அதுக்கப்புறம் நம்ம அன்னபூர்ணி இருந்துட்டு ரொம்பவே கோவமாக சிந்து
கிட்ட போயிட்டு இங்கே பாருடி, இனிமேல் இந்த எங்கள் வீட்டில் இருக்கிறவங்க கிட்ட யார்கிட்டயாச்சும் பேசுகிற வேலையோ இல்லை எங்கள் வீட்டில் இருந்து எந்த பொருளையாச்சும் யூஸ் பண்ணுற வேலையோ வச்சுக்கிட்ட அவ்வளோதான் உனக்கு மரியாதை அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே கோவமாக போயிடுறாங்க. அதுக்கப்புறம் என்ன நைட் ஆகுது. நம்ம சிந்து இருந்துட்டு கொசுக்கடியில் படுத்துக்கிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் சிவாக்கு தூக்கம் வராமல் சிந்து ரூமுக்கு வராங்க. வந்த உடனே நம்ம சிந்து கொசுக்கடியில் இருக்கிறத பார்த்துட்டு ரொம்பவே மனசு வருத்தப்பட்டு போய் நம்ம அதாவது மகா ரூமுக்கு போயிட்டு கொசு வலி எடுத்துகிட்டு வராரு. எடுத்துகிட்டு வந்து நம்ம சிந்து ரூமில் நம்ம சிந்துக்கு அதாவது கொசு உள்ளே போகாதபடி போட்டு விட்டுட்டு போயிடுறாங்க. அதுக்கப்புறம் சிந்து ரொம்பவே அசந்து தூங்கிக்கிட்டு இருக்காங்க அடுத்த நாள் காலையில் வரைக்கும். அதுக்கப்புறம் என்ன நம்ம அதாவது நம்ம சிந்து அப்போ தான் எழுந்து உட்காடுறாங்க. எழுந்து உட்கார்ந்த உடனே அதாவது நம்ம சிந்து எழுந்திருக்காதுக்கு முன்னே ஐஸ்வர்யா பார்த்துட்டு ரொம்பவே கோவமாக மகா கிட்ட போயிடுறாங்க. மகா கிட்ட போன உடனே இங்கே பாருங்கம்மா, உங்கள் ரூம்லேருந்து அந்த நம்ம கொசு வலையை எடுத்துகிட்டு போய் அவள் எவ்வளோ நிம்மதியாக தூங்கிக்கிட்டு இருக்கான்னு பாருமா அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. இதை கேட்ட உடனே மகா ரொம்பவே கோவமாக நம்ம சிந்துவை பார்க்க வந்துடுறாங்க. சிந்துவும் அப்போ தான் கண்ணு முழிக்கிறாங்க. முழிச்ச உடனே நம்ம கொசு வலையை இருக்கிறத பார்த்துட்டு ரொம்பவே சந்தோஷப்படுறாங்க. டாக்டரே, என் மேலே உனக்கு அவ்வளோ பாசம் இருக்கா டாக்டரே? எனக்கு இதுவே ரொம்ப சந்தோஷமாக இருக்குது தெரியுமா டாக்டரே? இனிமேல் எனக்காக நீ இருப்பன்னு எனக்கு தோணுது டாக்டரே அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் என்ன நம்ம சிந்து இருந்துட்டு ரொம்பவே சந்தோஷமா நம்ம சிவாவை நினச்சிக்கிட்டு இருக்காங்க. அந்த நேரம் பார்த்து நம்ம சிந்துவை தரன்னு இழுத்துட்டு நம்ம அன்னபூர்ணிக்கிட்ட கூட்டிகிட்டு போகிறாங்க. இங்கே பாருங்கக்கா, இவ எவ்வளோ பெரிய தப்பு பண்ணியிருக்கான்னு தெரியுமாக்கா? அதாவது என்னோட ரூமில் இருக்கிற கொசு வலியை எடுத்துகிட்டு போய் இவ ரூமில் போட்டு சொகுசாக தூங்கிக்கிட்டு இருக்காக்கா அப்படின்னு சொல்லவும், என்ன சிந்து இதெல்லாம் என்ன பண்ணி வச்சிருக்க அப்படின்னு சொல்லி கேட்கவும், நம்ம சிந்து இருந்துட்டு இதெல்லாம் டாக்டர் தான் பண்ணாங்கன்னு தெரிஞ்சா கண்டிப்பாக டாக்டர் மேலே ரொம்ப வருத்தப்படுவாங்க. அதனால இந்த விஷயத்த நம்ம எதுவுமே பேசாமல் அமைதியாக இருப்போம் அப்படின்னு சொல்லிட்டு அமைதியாவே நின்றுக்கிட்டு இருக்காங்க. இங்க பாரு சிந்தோ, இனிமே இந்த வீட்டுல இருந்து எந்த பொருளாச்சும் நீ எடுத்துட்டு போய் யூஸ் பண்ற வேலையை நான் பார்த்தேன்னா கண்டிப்பா நான் எந்த பிரச்சனை வந்தாலும் இந்த வீட்டுக்குள்ள உன்னை சேர்த்தவ மாட்டேன் அப்படின்னு சொல்லிடுறாங்க. அதுக்கப்புறம் என்ன நம்ம சிந்து அமைதியாவே இருந்துடுறாங்க. அதுக்கப்புறம் அன்னபூர்ணியா ரொம்பவே கத்தி விட்டுட்டு போயிடுறாங்க. அந்த நேரம் பார்த்து நம்ம டாக்டர் இருந்துட்டு சிந்துக்கிட்ட வந்து இங்க பாரு சிந்து, நான் தான் இதெல்லாம் பண்ணணும், ஏன் பெரியம்மா கிட்ட சொல்லலை? இங்க பாரு டாக்டரே, இதெல்லாம் நீ தான் பண்ணனு அதாவது அன்னபூர்ணி அத்தைக்கு தெரிஞ்சிருந்தா கண்டிப்பாக அவங்க ரொம்ப வருத்தப்பட்டிருப்பாங்க. அவங்க ரொம்ப பாவம், உன் மேலே உசுரே வச்சுருக்காங்க. நீ அவங்க பேச்சை மீறிட்டேன்னு தெரிஞ்சிருந்தா கண்டிப்பாக உன்னை அவங்க ஏற்றுருக்கிறதுக்கவே மாட்டாங்க. ரொம்ப மனசு வருத்தப்பட்டிருந்துப்பாங்கல்ல. அதனால தான் எதுவுமே சொல்லலை டாக்டரே. நீ அவங்க பேச்சை மீறாத டாக்டரே. ஏன் டாக்டரே எனக்காக நீ இப்படியெல்லாம் பண்ணுற? இனிமேல் இந்த மாதிரியெல்லாம் பண்ணாத டாக்டரே. இனிமேல் நான் பார்த்துக்கிறேன். நான் கொசுக்கடியிலையும் அதாவது விறகடுப்புலையும் சமைச்சு ரொம்ப கஷ்டப்படுறேன்னா நீ ரொம்ப அதாவது அதை நினைச்சு நீ கஷ்டப்படாத. பரவாயில்ல, எனக்கு கொடுத்த தண்டனையை ஏத்துக்கிட்டு நான் இதை ஏத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிடுறாங்க. அதுக்கப்புறம் என்ன நம்ம சிந்து இருந்துட்டு ரொம்பவே பரிதாபமா ரூமுக்கு போயிட்டு கதவை சாத்திக்கிட்டு அழுக ஆரம்பிச்சிடறாங்க. அதுக்கப்புறம் சிவா இருந்துட்டு ரொம்பவே வருத்தப்படுறாங்க. அந்த நேரம் பார்த்து நம்ம மகள் இருந்துட்டு, இங்க பாரு சிவா, உன்கிட்ட அடிக்கடிக்கு சொல்லிக்கிட்டே தான் இருக்கேன், இவ ரொம்ப ஃப்ராடு, இவ பேச்சை கேட்டுட்டு இவ கூட சேர்ந்து வாழணுன்ற எண்ணம் மட்டும் உன்னோட மனசுல வரவே கூடாது சரியா அப்படின்னு சொல்லிடுறாங்க. இதை கேட்ட உடனே நம்ம சிவா இருந்துட்டு, இங்க பாருங்கம்மா, என் மனசுல இருக்கிறது யாருமே புரிஞ்சுக்கவே மாட்டீங்களாமா, ஏமா என்ன இவ்வளோ கஷ்டப்படுத்திக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லவும், இதை கேட்ட உடனே நம்ம சிவா இருந்துட்டு சொல்லிக்கிட்டு இருக்கிறத ஆறுமுகம் பார்க்குறாரு. பார்த்த உடனே, என்ன சிவா, உன் மனசில் இவ்வளோ ஆசையை வச்சுக்கிட்டு எதுக்காக நீ மூடி மறைச்சிக்கிட்டு இருக்க? இந்த விஷயத்த அம்மா கிட்ட போய் சொல்லி அம்மா கிட்ட எப்படியாவது சிந்துவை ஏற்றுக்க சொல்லலாம்ல அப்படின்னு சொல்லவும், எப்படின்னு நான் என்னால் சொல்ல முடியும்? கண்டிப்பாக சிந்துவை இந்த வீட்டுக்குள்ளே ஏற்றுக்க சொன்னால் பெரியம்மா ஏதாவது தப்பான முடிவு எடுத்துருவாங்களோன்னு பயந்து தானே இப்போ வரைக்கும் நான் அமைதியாகவே இருக்கேன் அப்படின்னு சொல்கிறாங்க. இதை கேட்ட உடனே நம்ம அதாவது மகா இருந்துட்டு ரொம்பவே கோவமாகவும், என்ன சிவா, என்ன இவ கூட சேர்ந்து வாழக்கூடாதுன்னு நாங்கள் வீட்டில் இருக்கிற எல்லாருமே சொல்கிறோம், ஆனால் நீ எதுவுமே கேட்காம இப்படி ஒரு முடிவு எடுத்திருக்க, இப்படி ஒரு முடிவு எடுத்தது தப்புன்னு உனக்கு தோணலையே சிவா அப்படின்னு சொல்லவும், அதுக்கப்புறம் என்ன நம்ம மகா இருந்துட்டு சொல்லிக்கிட்டு இருக்கவும் அன்னபூர்ணியும் வந்துடுறாங்க. வந்த உடனே அன்னபூர்ணிக்கிட்ட நம்ம மகா இருந்துட்டு எல்லா விஷயத்தையும் சொல்கிறாங்க. இங்கே பாருங்கக்கா, இவன் சிவா சிந்து வலையில் விழுந்துட்டான், சிந்து கூட சேர்ந்து வாழணும்னு விருப்பம் இருக்குதுன்னு என்கிட்டயே சொல்கிறான், என்னால்
இந்த வார்த்தையை கேட்டுட்டு தாங்க முடியல. இப்போ என்ன பண்ணுறது ஏது பண்ணுறதுன்னு கூட எனக்கு தெரியலக்கா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அன்னபூர்ணி கிட்ட சொல்லவும், அன்னபூர்ணியோ ரொம்பவே கோவமா, என்ன சிவா இதெல்லாம், என்ன இது மக சொல்கிறதெல்லாம் உண்மையா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அதுக்கப்புறம் காயத்ரி இருந்துட்டு, அண்ணனுக்கு பிடிச்ச மாதிரியே இந்த வாழ்க்கையை வாழ்ந்துக்கிட்டுக்குமே, எதுக்காக அவங்க 2 பேரையும் பிரித்து வைக்கணும் அப்படின்னு காயத்ரி சொல்லவும், இங்கே பாரு காயத்ரி, இந்த விஷயத்தில் எதுவும் உனக்கு தெரியாத, கொஞ்ச நேரம் அமைதியாக இரு காயத்ரி அப்படின்னு சொல்லிடுறாங்க. அதுக்கப்புறம் என்ன நம்ம அன்னபூர்ணி இருந்துட்டு, இங்கே பாரு சிவா, உன்னோட வாழ்க்கையில் நல்லதுக்காக மட்டும்தான் ஒரு முடிவை எடுப்பேன்னு உனக்கு தெரியாதா? இப்படி தெரிஞ்சிருந்தோம் அவள் கூட சேர்ந்து வாழணும்னு நினைக்கிறியே, அவள் ரொம்ப தப்பானவ, அவள் கூட சேர்ந்து நீ வாழவே கூடாது சரியா அப்படின்னு சொல்லிடுறாங்க. இதை கேட்டு நம்ம சிவா இருந்துட்டு, சரிங்க பெரியம்மா அப்படின்னு சொல்லிட்டு மேலே போயிடுறாங்க. அதுக்கப்புறம் என்ன நம்ம சிவா இருந்துட்டு ரொம்பவே வருத்தப்பட்டு அழுதுகிட்டே இருக்காங்க. அதுக்கப்புறம் நம்ம அன்னபூர்ணி கிட்ட மகா இருந்துட்டு, இங்கே பாருங்கக்கா, சிந்து அந்த சிவா மனசை முழுசாக மாற்றிட்டா. இப்போது சிவா இருந்துட்டு சிந்து கூட சேர்ந்து வாழணும்னு ஆசைப்படுறான் அப்படின்னு சொல்லிடுறாங்க. இதை கேட்ட உடனே நம்ம சிவா இருந்துட்டு ரொம்பவே வருத்தமாக கதவை சாத்திக்கிட்டு அழுக ஆரம்பிச்சிடறாங்க. இந்த பக்கம் நம்ம சிந்து அழுதுகிட்டே இருக்காங்க. அதுக்கப்புறம் நம்ம யாரு நம்ம பைரவி இருந்துட்டு சிந்து கிட்ட போயிட்டு, இங்கே பாரு, உன்னை பார்த்தாலும் எனக்கு கஷ்டமாக தான் இருக்குது, ஆனாலும் நீ பண்ண தப்பெல்லாம் நினச்சாவே எனக்கு ரொம்ப கோவமாக வருது, உன்னை பார்க்க எனக்கு எரிச்சலாக தான் இருக்குது, என்ன பண்ணுறது, உன்னை பார்த்தவே எனக்கு ரொம்ப பாவமாக இருக்குது, எதுக்காக இப்படி ஒரு தப்பு பண்ணி எல்லாரோட லைஃப்பும் கேள்விக்குறி ஆக்கினேன். இங்கே பாரு பைரவி, எதுவுமே நான் நினச்சியோ இல்லை பிளான் போட்டோ செய்ய கிடையாது, உனக்கும் ஆறுமுகத்துக்கும் கல்யாணம் பண்ணி வைப்பாங்கன்னு எனக்கு தெரியவே தெரியாது. இங்கே பாரு பைரவி, ஆறுமுகம் ரொம்ப நல்லவர், நீ அவர் கூட சேர்ந்து சந்தோஷமா வாழு ப்ளீஸ் பைரவி அப்படின்னு சொல்லவும், இங்க பாருடி, இன்னும் கொஞ்ச நாள்ல இந்த ஊரை விட்டு நான் பெங்களூருக்கு போகணும்னு ஆசைப்பட்டுட்டு இருக்கேன், அதை மட்டும் நீ கெடுத்து விட்டேன், அவ்வளோதான், உனக்கு தெரிஞ்சுக்கோ, இன்னும் கொஞ்ச நாள்ல ஆறுமுகத்துக்கும் எனக்கும் டிவோர்ஸ் ஆக போகுது, அவ்வளோதான், நான் இந்த வீட்டை விட்டு போயிடுவேன், அதுக்கப்புறம் இந்த வீட்டுக்கும் எனக்கும் எந்த சம்மந்தமும் இல்லை அப்படின்னு சொல்லிடுறாங்க. இங்க பாரு பைரவி, நல்லதே கெட்டதோ உனக்கு ஆறுமுகத்து கூட கல்யாணம் ஆயிடுச்சு, அப்படி இருக்கும்போது ஆறுமுகத்தை கூட சேர்ந்து நீ வாழ்றதானே முறை அப்படின்னு சொல்லவும், இங்க பாரு, இந்த முறைகிற எல்லாம் என்கிட்ட பேசாத, உன்னால தானே என்னோட வாழ்க்கையே போச்சு, எனக்கு உன்னை பார்த்தா எனக்கு அவ்வளோ எரிச்சலா இருக்குது அப்படின்னு சொல்றாங்க. இங்க பாரு பைரவி, என்னை பார்த்தா உனக்கு கோவம் வருந்தா, நான் இல்லை நல்லா சொல்லலை, ஏன்னா நீ இழந்தது பெரிய பெரிய விஷயம், உன்னோட கனவு ஆசை படிப்பு எல்லாத்தையும் இழந்து இப்போ இந்த வீட்டில் உட்காந்துக்கிட்டு இருக்கேன்னு எனக்கு புரியுது, நீ சொல்றதெல்லாம் நீ பண்றது எல்லாமே எனக்கு புரியுது பைரவி, இருந்தாலும் என்னோட சைட்லேருந்து நீ யோசிச்சு பார்க்கணும்ல, நான் என்னோட பக்கத்தில் இருந்தோ நீ யோசிச்சு பார்த்தா என்னோட மனசு வலி, நான் எவ்வளோ கஷ்டப்படுறேன்னு உனக்கு புரியும்ல அப்படின்னு சொல்லவும், இதை கேட்ட உடனே நம்ம பைரவி இருந்துட்டு, இங்கே பாரு, உங்ககிட்ட பேசிக்கிட்டே இருந்தா நீ பாட்டுக்கு பேசிக்கிட்டே தான் இருப்பேன், நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிடுறாங்க. அதுக்கப்புறம் ஆறுமுகம் இருந்துட்டு, இங்கே பாரு பைரவி, உன்னோட அக்கா தானே உன் அக்கா எவ்வளோ கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கான், அவள் இவ்வளோ கஷ்டப்பட்டுக்கிறத பார்த்தா உனக்கு பாவமா இல்லை, உன்னோட இடத்துல சிந்து இருந்திருந்தானா கண்டிப்பா இந்த நிலைமையில உன்னை விட்டுருக்கவே மாட்டா, கண்டிப்பா சிந்து உன்னை வீட்டுக்குள்ள கூட்டிட்டு வந்து உனக்கு என்ன தேவையோ இது எல்லாத்தையும் பண்ணியிருப்பான், ஆனா நீ அவளை இப்படி தவிக்க விட்டு இவ்வளோ கஷ்டப்பட வச்சுக்கிட்டு இருக்கே, உனக்கு மனசாட்சிறது ஒன்று இல்லவே இல்லையா அப்படின்னு சொல்லவும், இங்க பாரு, இந்த மாதிரி திரும்பவும் இந்த மாதிரி பேசிக்கிட்டே இருந்த அவ்வளோதான், உனக்கு தெரிஞ்சுக்கோ, என்னதான் நினச்சிக்கிட்டு இருக்க நீ, அவளுக்காக இவ்வளோ சப்போர்ட் பண்ணி பேசுறியே, நீ அவளுக்கு போய் ஹெல்ப் பண்ணு, எதுக்காக என்கிட்ட சொல்லிக்கிட்டு இருக்க, என்னால் அவளுக்கு ஹெல்ப் பண்ணலாம் முடியாது, அவள் பண்ண தப்புக்கு அவள் தண்டனை வச்சுட்டு இருக்கா, அவ்வளவுதான் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிடுறாங்க. இவ்வளோ கல்லு மனசுக்காரி இவ, எப்படிதான் சிந்துவோட தங்கச்சியா இருப்பா, சிந்து ஒரு மாதிரி இருக்கா, இவ ஒரு மாதிரி இருக்கா, கல்லு மனசுக்காரி அப்படின்னு சொல்லிடுறாங்க. அதுக்கப்புறம் நம்ம சிவா இருந்துட்டு ரொம்பவே அழுதுகிட்டே வெளியே வராங்க. வெளியே வந்த உடனே இந்த விஷயத்தை பத்தி அன்னபூர்ணி பெரியம்மா கிட்ட பேசிடலாமா அப்படின்னு சொல்லி நம்ம சிவா யோசிச்சுக்கிட்டே வரவும், அந்த நேரம் பார்த்து நம்ம சிந்து இருந்துட்டு ரொம்பவே வருத்தமாக உக்காந்துக்கிட்டு இருக்காங்க. நம்ம சிந்து கிட்ட போயிட்டு, இங்கே பாரு சிந்து, எதுக்காக நீ இவ்வளோ கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்க, நீ கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கிறத என்னால் பார்த்துக்கிட்டெல்லாம் இருக்க முடியல சிந்து, நீ எப்படியாவது இந்த வீட்டை விட்டு போயிடு, எனக்காக நீ இவ்வளோ கஷ்டப்படுறத என்னால் பார்த்துக்கிட்டு இருக்க முடியல, உனக்காக நான் என்னால் நிற்கவும் முடியல, அதாவது என்னோட பெரியம்மாக்காவும் என்னால் நிற்க முடியல, எனக்கு என்ன பண்ணுறதுனே தெரியல சிந்து, ப்ளீஸ் சிந்து, இந்த வீட்டை விட்டு போயிடு சிந்து, இந்த வீட்டை விட்டு போயிட்டு நான் அது நீ கொஞ்சம் நிம்மதியாக இருப்ப, இங்கே பாரு டாக்டரே, எவ்வளோ கஷ்டமாக இருந்தாலும் பரவாயில்ல, இந்த உலகமே இடிஞ்சு 2 ஆனாலும் பரவாயில்ல, நான் இங்கே தான் இருப்பேன், யார் என்ன சொன்னாலையும் என்ன பண்ணாலையும் நான் இங்கே தான் இருப்பேன் அப்படின்னு சொல்லவும், கையை தட்டிக்கிட்டே நம்ம மகா வராங்க. வந்த உடனே, இங்கே பாருடி, இன்னும் 2 நாளில் ஹைகோர்ட்டில் உங்கள் கேஸ் நடக்க போகுதுடி, இன்னும் 2 நாளில் இந்த வீட்டை விட்டு நீ போக போகிற, சிவாக்கும் உனக்கும் டிவோர்ஸ் ஆக போகுது அப்படின்னு நம்ம மகா சொல்கிறாங்க. இதை கேட்ட உடனே நம்ம சிந்துக்கு பயங்கரமாக
ஷாக் ஆயிடுது. என்ன சொல்கிறீங்க நீங்கள்? என்ன சொல்கிறீங்க? அதெல்லாம் நடக்கவே நடக்காது. இன்னும் 1 வருஷத்துக்கு இங்கே வாழ சொல்லி கோர்ட்டு தீர்ப்பு கொடுத்துருக்கு. அந்த 1 வருஷத்துக்குள்ளே கண்டிப்பாக அன்னபூர்ணியோட அத்தை மனசை நான் மாற்றிடுவேன். நீங்கள் யாருமே என்கிட்ட பேசக்கூடாது அப்படின்னு சொல்லிடுறாங்க. இதை கேட்ட உடனே நம்ம சிந்து இருந்துட்டு ரொம்பவே கோவமா, இங்க பாருங்க, நீங்க நினைக்கிறது எதுவுமே நடக்காது. கண்டிப்பா கோர்ட்ல எனக்கு சாதகமா தான் பதில் சொல்லுவாங்க. இங்க பாருடி, இங்க உனக்கு சாதகமா பதில் சொல்லிட்டாங்கன்றதுக்காக இப்படியெல்லாம் நீ கனவு கண்டுட்டு இருக்காத. கண்டிப்பா இன்னும் 2 நாள்ல நீ இந்த வீட்டை விட்டு போக தான் போற. ஜட்ஜு கிட்டேயும் பேசாச்சு. இந்த கேஸை உங்களுக்கு சாதகமா பண்ணி கொடுக்குறேன்னு எங்ககிட்ட சொல்லிட்டாங்க அப்படின்னு சொல்றாங்க. இதை கேட்ட உடனே சிந்து ரொம்பவே வருத்தப்படுறாங்க. டாக்டரே, இங்க பாரு டாக்டரே, கோர்ட்ல போயிட்டு என் கூட சேர்ந்து வாழ்றேன்னு மட்டும் சொல்லிடு டாக்டரே. கண்டிப்பா கோர்ட்ல நமக்கு டிவோர்ஸ் கொடுக்க மாட்டாங்க. இங்க பாரு டாக்டரே, எனக்காக இது ஒன்று மட்டும் பண்ணு டாக்டரே, வேற எதுவுமே எனக்கு வேண்டாம் டாக்டரே அப்படின்னு கையெழுத்து கும்பிடுவோம். இங்க பாரு சிவா, முதல்ல இவ கூட பேசுறத நிறுத்திட்டு வா சிவா போலாம் அப்படின்னு சொல்லவும், இங்க பாரு டாக்டரே, நீ கோர்ட்டுக்கு வந்து என் கூட சேர்ந்து வாழ்றேன்னு சொல்லிடு டாக்டரே, ப்ளீஸ் டாக்டரே, அது ஒன்று மட்டும் போதும் டாக்டரே, ப்ளீஸ் டாக்டரே, இது மட்டும் எனக்காக பண்ணு டாக்டரே அப்படின்னு சொல்லவும், இதை கேட்ட நம்ம ஆரம்பம் இருந்துட்டு, இங்க பாரு சிவா, சிந்து இவ்வளோ கஷ்டப்பட்டு உங்ககிட்ட கேட்டுக்கிட்டு பார்த்தா எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்குது. நீ அவளுக்காக போய் அம்மா கிட்ட பேச அப்படின்னு சொல்லவும் ரொம்பவே அழுதுகிட்டே நம்ம சிவா போயிடுறாங்க. அதுக்கப்புறம் நம்ம சிந்துக்கு என்ன பண்றதுன்னே தெரியல. சிந்து இருந்துட்டு என்ன பண்றதுன்னு தெரியாம அழுதுகிட்டு உட்காந்துக்கிட்டு இருக்காங்க. அந்த நேரம் பார்த்து தான் அந்த வக்கீல் ஞாபகம் வருது. வந்த உடனே நம்ம சிந்து இருந்துட்டு அந்த வக்கீலுக்கு கால் பண்றாங்க. கால் பண்ண உடனே அந்த வக்கீலும், சொல்லு சிந்து, அந்த வீட்டில் உன்னை எல்லாருமே நல்லா நடத்துறாங்களா? அந்த வீட்டில் யாரும் உன்னை கொடுமைப்படுத்தலையே? அப்படி ஏதாவது உன்னை கொடுமைப்படுத்தினா என்கிட்ட சொல்லு, கண்டிப்பா உங்களை நான் சும்மாவே விட மாட்டேன் சரியா அப்படின்னு சொல்லவும், இங்க பாருங்க மேடம், அவங்க என்ன கொடுமைப்படுத்தினாலையும் அதை நான் தாங்கிப்பேன். அது 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 எதுவாக இருந்தாலும் அதை சமாளித்து நான் வெளியே வந்துடுவேன். ஆனால் இவங்க வேறு வழியை பயன்படுத்தி அவங்க எங்கேயோ போகிறாங்க. இங்கே பாருங்கள் மேடம், அவங்க ஹைகோர்ட்டில் இந்த கேஸை அப்பீல் பண்ணியிருக்காங்களாம். அது மட்டும் இல்லாமல் இன்னும் 2 நாளில் நீ இந்த வீட்டை விட்டு போக போகிற, உங்கள் 2 பேருக்கும் டிவோர்ஸ் ஆக போகுது, அப்படி இப்படின்னு என்னென்னமோ சொல்கிறாங்க. எனக்கு ரொம்ப பயமாக இருக்குது மேடம். இந்த 1 வருஷத்தில் கண்டிப்பாக அன்னபூர்ணி அத்தையோட மனசை நான் மாற்றிடுவேன். அது வரைக்கும் இவங்க எதுவுமே பண்ணாத மாதிரி எப்படி மேடம் என்னால் சமாளிக்கிறது அப்படின்னு சொல்லி கேட்கவும், இங்கே பாரு சிந்து, நீ கவலையே படாத. கண்டிப்பாக இந்த கேஸுக்கு இங்கே கொடுத்த தீர்ப்பை தான் அங்கேயும் கொடுப்பாங்க. உன்னை பயன்படுத்துறதுக்காக இப்படியெல்லாம் பேசிக்கிட்டு இருக்காங்க. நீ எந்த வகையிலுமே பயப்படாத. கண்டிப்பாக உன்னோட பக்கம் இருக்கிற நியாயத்தை அவங்க புரிஞ்சுப்பாங்கன்னு நான் நம்புகிறேன். நீ கவலைப்படாத. சிவாக்கும் கூட சேர்ந்து வாழ்கிறதுக்கு விருப்பம் இருக்குது. ஆனால் அன்னபூர்ணி வேண்டான்னு சொன்னதுனால மட்டும்தான் சிவா அவங்க கூட சேர்ந்து வாழ மாட்டேன்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அதனால 1 வருஷம் நம்ம அன்னபூர்ணியோட மனசை மாற்றுறதுக்கு டைம் உனக்கு கொடுத்துருக்காங்க. நீ கவலையப்படாத. கண்டிப்பாக உனக்கு சாதகமாக தான் இந்த ஒரு முடிவு வரும். நீ பயப்படாமல் இரு. அவங்க உன்னை பயன்படுத்துறதுக்காக என்ன வேணாலும் பேசுவாங்க. நீ பயப்படாமல் அந்த சுச்சுவேஷனை நீ ஃபேஸ் பண்ண சரியா அப்படின்னு சொல்லிடுறாங்க. இதை கேட்ட உடனே நம்ம சிந்துக்கு அப்போ தான் கொஞ்சம் மனதைரியமே வருது. அதுக்கப்புறம் என்ன, இங்கே பாருங்கள் மேடம், ரொம்ப ரொம்ப நன்றிங்க மேடம். நீங்கள் மட்டும் இல்லைன்னா கண்டிப்பாக நான் இந்த வீட்டில் இருந்திருக்கவே மாட்டேன். இன்னொரு எனக்கு டிவோர்ஸ் கொடுத்து என்னை வெளியே அனுப்பியிருப்பாங்க அப்படின்னு சொல்றாங்க. இங்க பாரு சிந்து, நீ கவலையப்படாத அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கப்புறம் என்ன, நம்ம ஸ்னேகா இருந்துட்டு மகாக்கு கால் பண்றாங்க. மகாக்கு கால் பண்ண உடனே, என்ன ஆண்டி இந்த விஷயத்த அன்னபூர்ணி கிட்ட சொல்லிட்டீங்களா அப்படின்னு சொல்லி கேட்கவும், இன்னும் இல்லை, அன்னபூர்ணி தூங்கிக்கிட்டு இருக்க, அவள் எழுந்து வந்த உடனே இந்த விஷயத்த நான் சொல்லிடுறேன் ஸ்னேகா அப்படின்னு சொல்கிறாங்க. இங்கே பாருங்க ஆண்டி, எப்படியாவது சிவாக்கும் அந்த சிந்துக்கும் நம்ம டிவோர்ஸை வாங்கிட்டு எனக்கு சிவாவை கல்யாணம் பண்ணி வச்சிருங்க ஆண்டி அப்படின்னு சொல்லவும், இங்கே பாரு ஸ்னேகா, நீ கவலையப்படாத. அந்த சிந்துக்கிட்ட இருந்து எப்படியாவது டிவோர்ஸ் மட்டும் கிடைச்சா போதும். அதுக்கப்புறம் உனக்கும் நம்ம சிவாக்கும் நானே கல்யாணம் ஏற்பாடு பண்ணுறேன். அதுக்கு முழு கேரண்டி நான் கொடுக்குறேன். நீ கவலையப்படாத அப்படின்னு சொல்லிடுறாங்க. இதை கேட்ட நம்ம சிந்து இருந்துட்டு, இதை கேட்ட நம்ம ஐஷு இருந்துட்டு, சரிம்மா, அன்னபூர்ணி பெரியம்மா வராங்க, நீ ஃபோனை வைமா அப்படின்னு சொல்லிட்டு வச்சுறாங்க. அதுக்கப்புறம் என்ன, அன்னபூர்ணி வந்து, என்ன மகா அப்படின்னு சொல்லி கேட்கவும், அக்கா, நானே உங்ககிட்ட பேசலான் தான் இருந்தேன். உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசினாக்கா. இன்னும் 2 நாளில் நம்ம கோர்ட்டுக்கு போகணுக்கா. எதுக்காக கோர்ட்டுக்கு போகணும் அப்படின்னு சொல்லி கேட்கவும், இல்லைக்கா, நம்ம இந்த கேஸை ஹைகோர்ட்டில் அப்பீல் பண்ணணும்னு சொல்லியிருந்தோம் இல்லையா, அதுக்கு ஸ்னேகா அப்பீலெல்லாம் பண்ணிட்டாலாம். இன்னும் 2 நாளுக்குள்ளே கோர்ட்டுக்கு வர சொல்லியிருக்காங்க. கோர்ட்டில் போயிட்டு நமக்கு சாதகமாக முடிவு வந்துடும். நீங்கள் கவலையப்படாதீங்கக்கா அப்படின்னு சொல்லவும், என்ன சொல்கிற மகா, நம்ம அந்த சிந்துக்கிட்ட இருந்து எப்படியாவது நம்ம பையனுக்கு டிவோர்ஸ் கிடச்சிருமா? அப்படி கிடச்சிட்டா அந்த கடவுளுக்கு கோடி புண்ணியம். என் பையனோட வாழ்க்கை இப்போ இந்த நிலைமை ஆளாகனதுக்கு காரணமே அவள் தானே. என்னோட பையன் வாழ்க்கை விட்டு போனால்
என்னோட பையன் இனிமேல் நிம்மதியாக இருப்பான் அப்படின்னு ரொம்ப சந்தோஷமாக சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் இங்கே பாருங்கக்கா, நீங்கள் கவலையப்படாதீங்க, கண்டிப்பாக சிந்துக்கும் சிவாக்கும் டிவோர்ஸை வாங்கிடலாம், நீங்கள் இதை நினச்சி கவலையப்படாதீங்கக்கா அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் என்ன, நம்ம சிந்து இருந்துட்டு ரொம்பவே வருத்தப்பட்டுக்கிட்டு இருக்காங்க. இந்த விஷயத்தில் என்ன நடக்கும் ஏது நடக்கும்னு தெரியாமல் ரொம்பவே குழம்பி போயிருக்காங்க. அதுக்கப்புறம் என்ன, நம்ம மகா சொன்ன மாதிரி சிந்துவையும் சிவாவையும் பிரித்து வைப்பாங்களா மாட்டாங்களான்னு சொல்லிட்டு நம்ம வர எபிசோடில் பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் ஐகானையும் கிளிக் பண்ணிக்கோங்க.